Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 33. என்ன என்ன அங்கே சத்தம் என்று ராதா கேட்டதும் ரசூலின் முகம் வெளிரி போயிற்று. என்று சத்யாவிடம் தொடர்ந்தாள் ஜெகா. பக்கத்து படகுல யாரோ வந்திருக்காங்க சார் என்றான். அதுக்கு இத்தனை சத்தம் போட வேண்டுமா என்ன? வாயை மூடிக்கொண்டு இராவிட்டால் வெளியே துரத்த சொல்லு அந்த படகுகாரனிடம் என்று ராதா சொன்னதை கேட்டதும் ரசூலுக்கு என்னவோ போலாகிவிட்டது. அண்டை அயல் படகுகளை கூட இவனுக்காக அடக்க முடியுமா என்ன? ராதாவை அவ்வளவு வலிய கூப்பிட்டு தன் படகுக்கு அழைத்து வந்தது தப்பு என்று முதல் தடவையாக அவனுக்கு தோன்ற தோன்றியது. ரசூலுக்கு தெரிந்த வரையில் பக்கத்து படகுக்கு வந்திருந்தவள் ஒரு பெண். வயது 20-22 இருக்கும். அதிகமாக வெளியில் வருகிறவளாக இல்லை. அவளுடன் கூட உறவினர்களோ நண்பர்களோ வந்திருப்பதாயும் தெரியவில்லை. சாயந்தர வேளைகளில் சில சமயம் வாசல் புறத்து சோஃபாவிலிருந்து அல்லது மாடியிலிருந்து போட்டிருந்த கட்டிலாவது அவள் உட்கார்ந்திருப்பதை ரசூல் கண்டதுண்டு. ஏரியை பார்த்தபடி மௌனமாய் அமர்ந்திருப்பாள். வெகு நேரம் வரைக்கும் சுருண்ட கேசத்தை இரட்டையாக பின்னலிட்டு கொண்டு இரு பக்கத்துக்கும் ஒரு பூ செருகி கொண்டிருப்பாள். ஒற்றை நாடியான உடம்பு. ஆனால் சூனியோ சோகையோ அல்ல. பஞ்சாப் அல்லது டெல்லி பக்கத்தை சேர்ந்த பெண்ணல்ல என்பதை மட்டும் ரசூலுக்கு தெரிந்தது. அவன் காஷ்மீரை விட்டு வெளியே அதிகம் போகாதவனாகியால் அவள் எந்த இடத்திலிருந்து வந்தவள் என்பதை அவளால் அறியக்கூடவில்லை. பக்கத்து படகுக்காரனான ஹருமியுடன் அவனுக்கு சரியான உறவில்லை. 7 மாதங்களுக்கு முன்பு ஸ்ரீநகரில் ஒரு கலவரம் ஏற்பட்ட போது படகாக போலீஸாரின் விசாரணை நடைபெறலாற்று. அந்த சமயத்தில் ரசூல் ஊரிலேயே இல்லை. ஜம்முவுக்கு போயிருந்தான். ஒரு சிநேகிதனின் மகளுக்கு கல்யாணம் என்று. ஹருமி வேண்டுமென்று தான் செய்தானோ என்னவோ, தெரியாதனமாக உளறிவிட்டானோ என்னவோ, போலீஸார் வந்து அவன் படகில் விசாரித்த போது ரசூலை கைகாட்டி விட்டான் அவர்களிடம். ரசூல் அரசியல் பொதுக்கூட்டங்கள் என்றால் அது நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட்டமானாலும் சரி, சில்லறை கட்சி கூட்டமானாலும் சரி, வேடிக்கை பார்க்க போவது வழக்கம். ஆனால் எந்த கட்சியுடனும் தொடர்பு கிடையாது. அப்படி இருந்தும் ஒரு பயங்கர புரட்சிக்காரனை மடக்குகிற மாதிரி ரசூலை மடக்கி ஜெயிலில் 3 நாள் தள்ளிவிட்டார்கள் போலீஸார். நல்ல வேளையாக பக்ஷி குலாமின் வீட்டுக்கு சமயக்காரன் ரசூலின் உறவுக்காரனாக இருந்ததால் பெரிய இடத்து சிபாரிசுகளும் தலையீடும் கிடைத்தன. செத்தேன் பிழைத்தேன் என்று தப்பி ஓடி வந்தான். ஆனால் தான் கம்பிக்கு பின்னால் இருந்த அந்த 3 நாட்களுக்குள் போலீஸ் பெயரை சொல்லிக்கொண்டு எந்த போக்கீர்களோ அவனுடைய அழகிய படகு வீட்டை தலைகீழாய் புரட்டி இருந்தார்கள். அவனுடைய மனைவி மக்கள் ஜீலம் நதிக்கரையோரத்தில் வைத்திருந்த புராதன படகில் போய் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். குடும்பத்தையும் வீட்டையும் சரிப்படுத்த ரசூலுக்கு 1 மாதமும் 1000 ரூபாயும் பிடித்தன. அவ்வளவு துன்பத்துக்கும் காரணமானவன் ஹருமிதான் என்று முடிவு செய்து கொண்ட ரசூல் அவனோட பேச்சுவார்த்தை கூட வைத்துக் கொள்வதில்லை என்று தீர்மானம் கொண்டு விட்டான். ஹருமியும் அவனும் நெருங்கி பழக வேண்டிய கட்டாயங்கள் பல ஏற்பட்ட போதிலும் ரசூல் பிடிவாதமாக இருந்து வந்தான். ஹருமியின் படகு வீட்டில் தங்குகிற விருந்தாளிகளை அவன் ஏளனமாய் நோக்குவது வழக்கம். சென்ற 1 மாத காலமாய் அங்கே வசித்து கொண்டிருக்கும் பெண்ணை பற்றியும் அவன் கவலைப்படாமல் தான் இருந்து வந்தான். அவளுக்கு கண் பார்வை சரியில்லை என்றும் அதனால் தான் அதிகம் சுற்றுவதில்லை என்றும் காசிதான் சொன்னான் ஒரு நாள். கண் இல்லாமல் காஷ்மீருக்கு எதுக்காக வரணும் என்று கேட்டுவிட்டு அத்தோடு மறந்து விட்டான் ரசூல். 2 நாளாய் அவளுக்கு காய்ச்சலாம். அதுவும் காசிம் மூலமாக தான் தெரியும். குளிர்ஜரம் போல் இருக்கிறது. சிறிது முனகல்கள் கேட்டன நடுநடுவே. ஹருமி ஒரு முறை மருந்து சீசாவுடன் படகில் செல்வதை பார்த்தான். இப்போது ராதா விசாரித்தது அந்த முனகல் சத்தத்தை தான். பக்கத்து வீட்டு படகுக்காரருக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்ல போய் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவார்களே என்று அவன் சீருவானோ என்ற பயம் ஏற்பட்டது ரசூலுக்கு. ஆகவே தான் மழுப்பி விட்டான் சரியாய் பதில் சொல்லாமல். ஆனால் பிற்பகல் 3 மணி சுமாருக்கு ராதா ஒரு சிகரெட்டை பிடித்துக்கொண்டு வாசல் உட்கார்ந்திருந்த போது அந்த ஹருமியே வந்து கெடுத்து விட்டான் காரியத்தை. சலாம் சார், மாத்திரை ஏதாவது இருக்குதா என்று தன் வீட்டு வாசல் இருந்தவாறே ஹருமி ராதாவை கேட்டுவிட்டான். ஹருமிக்கு நன்றாக ஆங்கிலம் பேச தெரியும். மாத்திரையா? என்ன மாத்திரை என்று ராதா திகைத்தான். ஏதாவது கொடுங்க, இங்கே அவங்க இருந்தாலே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்காங்க, நல்ல ஜுரம், உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரி இருக்கு, அதனால தான் கேட்டேன். ரசூல் என்று உள்புறம் பார்த்து கூப்பிட்டான் ராதா. ரசூல் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு தான் நின்றிருந்தான். அவன் ஒரு முறைத்ததுமே ஹருமி தன் வீட்டுக்குள் ஓடிவிட்டான். சரியான ஆஸ்பத்திரிக்கு தான் என்னை அழைச்சி வந்திருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் என்று ராதா சீரிய போது பாவம் ரசூலினால் வாயை திறக்க முடியவில்லை.
தங்களுக்கு தொந்தரவில்லாமல் பார்த்துக்கொள்கிறேன் என்று பயத்துடன் உறுதி கூறிவிட்டு காசிம் மூலம் ஹருமிக்கு எச்சரிக்கை அனுப்பி வைத்தான். இன்னொரு தரம் மாஸ்டர் சாஹிபை அவன் நேரடியாக நெருங்கினானோ ரொம்ப பொல்லாதவனாக இருப்பேன் என்று. ரசூலின் பொல்லாத்தனத்தை காட்ட அன்று இரவே சந்தர்ப்பம் வந்துவிட்டது. ஒரு 9:30 மணி இருக்கும். மேஜை விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. ஒரு நாவலை படித்து கொண்டிருந்த ராதா சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்டு, சிகரெட் கிண்ணம் கிடையாது பாய்ங்க என்று ஒரு சத்தம் போட்டுவிட்டு ஓய்ந்த 2 நிமிடம்தான் ஆகியிருக்கும். மேஜைக்கு ஒரு சிகரெட் கிண்ணம் இறைபடுகிற வீட்டில் அப்போது பார்த்து ஒன்று கூட கிடைக்கவில்லை. தேடி எடுத்து கண்டுபிடித்து கொண்டு போய் கொடுத்து 2 திட்டும் வாங்கி கொண்டபின் தலைவிதியை நொந்து கொண்டு ரசூல் உட்கார்ந்தபோது ஹருமி அவசர அவசரமாக பின்பக்கத்து கரை வழியாக நுழைந்தார் ரசூலின் வீட்டுக்குள். அடே பத்மாஷ், என்ன துணிச்சல் என் வீட்டுக்குள்ளே வர்ற, போட வெளியே என்று ரசூல் அவன் கழுத்தை பிடித்து வெளியே நெட்டி தள்ள முயன்றும் பலன் இருக்கவில்லை. கொஞ்சம் விஷயத்தை கேளு என்று கெஞ்சினான் ஹருமி. மரியாதை, நீ வெளியே போய்விட்டால் இங்கே கொலை விழும் என்று ரசூல் உண்மையான கோபாவிசத்துடன் சொன்னதோடு இடுப்பில் எப்போதும் இருக்கின்ற சூரிய கத்தியை கூட உருவி விட்டான். அவன் தொனி தாழ்ந்து ஆங்காரத்துடன் ஒலித்தது. ராதா படுத்திருக்கும் அறையை சுட்டிக்காட்டி, அவர் எழுந்து வருவதற்கு முன்னால் போயிரு, உஷாரு என்று பயமுறுத்தினான். ஹருமி அவனுடைய கையை பிடித்து கொண்டு, இதற்கு முன்பு நான் என்ன செய்திருந்தாலும் தயவு பண்ணி மன்னிச்சிரு ரசூல், இப்போது நிஜமாகவே ஆபத்தான சமயம், அந்த பொண்ணு இருக்குதே என்று புலம்புவதற்கும், டேய் என்று ரசூல் அவன் மீது கத்தியை பாய்ச்சுவதற்கு ஓங்கவும், என்னங்க கலாட்டா என்று கேட்டவனும் கதவை திறந்து கொண்டு ராதாவளி வரவும் சரியாக இருந்தது. சாஹப் என்று விம்மலுடன் ஹருமி ரசூலை விட்டு ராதாவை பிடித்து கொண்டான். ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், என் படகுக்கு வந்து பாருங்களேன் என்றான். போகாதீங்க சார், 1ஆம் நம்பர் அயோக்கியா, உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணிடுவான் என்று தடுத்தான் ரசூல். இதற்குள் காசிமும் எழுந்து வந்து, நீ பாப்பா என்று மெல்ல ஹருமியை வெளியேற்றுவதில் ஈடுபட்டான். உஸ் இருங்க என்று ராதா சிகரெட்டை கீழே போட்டு தேய்த்து அணைத்து விட்டு, என்ன சமாச்சாரம் என்று ஹருமியை வினவினான். எங்கள் வீட்டில் ஒரு பெண் வந்து என்று ஹருமி ஆரம்பித்ததும் ரசூல் மறுபடி குறுக்கிட்டு, அது சைத்தான் பிசாசு, நீங்கள் பேசாதீங்க சார், போகாதீங்க சார் என்றான். சைத்தானுக்கு என்ன வயசு என்று ராதா கேட்டான் ஹருமியை. 20 இருக்கு சார். தனியாக வந்திருக்கா? ஆமாம் சார். சரி, புறப்பட்டு விட்டான் ராதா. அதற்கு மேல் அவனை தடுப்பது இயலாத காரியம் என்று உணர்ந்து கொண்ட ரசூலும் காசிமும் ஹருமியை திட்டியவாறு அவனை பின்தொடர்ந்தார்கள். ஹருமியின் படகு வீட்டுக்கு போய் பட்டுப்பூச்சி ராதா அங்கே கால் வைத்ததும் திரும்பி பார்த்து ஹருமியிடம், அந்த பெண்ணை பார்க்க போகும் முன்னால் விஷயத்தை சொல்லு என்றான். என்ன விஷயம் என்றான் ஹருமி. அவள் பேர், ஊர், குஜராத் பக்கத்துலேருந்து வந்த பெண் சார். குஜராத்தியா என்று ஆச்சரியம் தெரிவித்தான் ராதா. ஆமாம் சார், அகமதாபாத்னு சொன்னேன். ஓ, ராதா மேலே சீட்டி அடித்தான். மதுரை காலேஜில் படிக்கிற போது எனக்கு நெருங்கிய ஸ்நேகிதன் ஒருத்தன் குஜராத்திக்காரன். அவர்கள் பாஷையில் எனக்கு பேசக்கூட தெரியும். சரி, இவன் பேர்? ஆஷா சார். முக்கியமான தகவலை மறந்துட்டேன். அவன் வந்து பார்வை சரியில்லை. குருடா என்று ராதா திகைத்தான். முழுக்க இல்லை சார், அவன் வந்த புதுதில் சாயந்தர வேலைக்கு அப்புறம் கண் சரியாக தெரியவில்லை என்று சொன்னான். ஹருமின் கண்ணிலிருந்து நீர்வழியதை கவனித்தான் ராதா. சரி, நீங்கள் வெளியிலே இருங்க என்று சொல்லிவிட்டு ஹருமியின் உதவியாளரிடமிருந்து ஒரு கப் சூடான தேநீர் வாங்கி கொண்டான். ஆஷா படுத்திருக்கும் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். விளக்கை போட்டான். ஜோர வேகத்தினாலும் களைப்பினாலும் கண்மூடி படுத்திருந்த ஆஷா சந்தனை கேட்டதும் திடுக்கிட்டு எழுந்தாள். போர்வை மார்பு வரை இழுத்துவிட்டு திகில் நிறைந்த குரல், யார் வருவது என்று ஆங்கிலத்தில் கேட்டான். அப்போதுதான் ரசூல் அவள் முகத்தை முழுதாக பார்த்தான். அந்த மாதிரி ஒரு சாந்தத்தையும் தெய்வீக பொலிவையும் எந்த பெண்ணின் முகத்திலும் அவன் கண்டதில்லை அதுவரையில். தாயைப் போலவும் சகோதரியைப் போலவும் ஒரே சமயத்தில் ஒரு முகம் தோற்றமளிக்க முடியுமானால் அது இந்த முகம்தான் என்று புலப்பட்டது. அவளுடைய கண்கள் பூ விழுந்த மாதிரியோ ஊனம் கொண்ட மாதிரியோ இருக்கவில்லை. வேற ஏதோ ஒரு கனவிலே ஒன்றி இருக்கிற மாதிரி குறிப்பிட்ட பார்வையாக இல்லாமல் பொதுப்படையான பார்வையாக இருந்தது. யார் அங்கே என்று அவள் மறுபடியும் கேட்டாள். அந்த குரல் மென்மையிலும் மென்மையை அச்சத்தினால் கூட விகாரப்படாத இனிமையோடு ஒலித்தது. ராதா ஏதோ பதிலளித்தான். அவளுடைய சொந்த மொழியான குஜராத்தியாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஆஷாவின் முகத்தில் ஒரு வியப்பும் மலர்ச்சியும் தென்பட்டன. அவளும் ஏதோ பதிலளித்தாள். ராதா தனது கையில் இருந்த தேநீர் கோப்பை அவளிடம் நீட்டி ஏதோ கூறினான். அவள் தலையசைத்து மறுத்தாள். ராதா வற்புறுத்தி கொண்டே இருந்தான். அவள் மறுபடியும் மறுத்தாள். ராதா கடைசியில் என்ன சொன்னானோ தெரியவில்லை. அப்படியா, நிஜமாவா என்பது போல அவள் கூறிவிட்டு அவன் இருக்கும் திசையை ஆச்சரியத்துடன் பார்த்தான். தான் சொன்னதை திரும்ப ருசுப்படுத்துவது போல ராதா பேசினான். அவள் கைகள் குவிந்தன. படுக்கையில் இருந்தவாறே காய்ச்சலினால் தளர்ந்திருந்த
சரீரத்தை வளைத்து அவன் முன்னிலையில் வணங்கி எழுந்தான். என்று ராதா தேநீர் கோப்பையை கொடுத்தான் அவளிடம். இப்போது ஏதோ ஒரு சக்திக்கு கட்டுப்பட்டவள் போல ஆஷா அதை பணிவோடு பெற்றுக்கொண்டாள். மருந்தே என்று வாசலை நோக்கி கூவி விரலை சொடுக்கினான் ராதா. ஹருமி ஓட்டமாய் ஓடிச் சென்று மருந்தை தந்தான் அவனிடம். குறித்த அளவுப்படி ஒரு கிண்ணத்தில் அதை ஊற்றி ஆஷாவிடம் கொடுத்தான் ராதா. மருந்து தேநீர் இரண்டையும் குடித்தாள் அவள். அன்றைய இரவு மட்டுமல்ல, இன்று வரையிலும் ரசூலும் சரி ஹருமியும் சரி மண்டையை உடைத்து கொண்டு யோசித்து பார்த்து விட்டார்கள். ஆஷாவை அப்படி உடனே பணிய வைக்கும்படி ராதா என்னதான் சொல்லியிருப்பார் என்று அவர்களால் ஊகிக்க முடியவில்லை. தொடரும்.